யானை சாணி எல்லாம் கிடக்கு. எங்க எப்போ யானை கிராஸ் பண்ணி போச்சுன்னு தெரியலைங்க. வழி ஃபுல்லா யானையா இருக்குங்க பாருங்க. ஒரு மரண பயத்துல தான் போறது இந்த இடத்துக்கு. யானை மிதிக்கலன்னா உயிரோட வருவோம், யானை மிதிச்சுனா திரும்ப வர மாட்டோம். அதுக்கு இந்த வீடியோ தான் ப்ரூஃப், அவ்வளவுதான். ஏரியா பாருங்க, அப்படி வேற லெவல்ல இருக்கு. இதுதான் எங்க ஒரு பேச்சு பாரு. ஆனா தண்ணியெல்லாம் அதிகமாகுதுன்னா அப்படி பொத்து தள்ளிட்டு பாயும். இதெல்லாம் தண்ணியெல்லாம் பாஞ்சு போற இடம் இப்ப வறண்டு கிடக்கு. அங்க பாருங்க, அங்கெல்லாம் அவங்களுக்கு பாத்தீங்கன்னா தெரியும், எல்லாம் இங்கெல்லாம் தண்ணி பாஞ்சு போன இடம். இந்த இடம் எல்லாம் பாருங்க நார்மலா இருக்கு இப்போதைக்கு. இதை தாண்டி தான் நம்ம இப்போ கோதையாருக்கு போயிட்டு இருக்கோம். ஃபைனலி வந்துட்டோம். இதுதான் அவங்க டோல்கேட். ஆமா கைஸ், இங்க பாத்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 30 ரூபா சார்ஜ் பண்றாங்க, பைக்குக்கு 20 ரூபா சார்ஜ் பண்றாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் ஜிபே ஃபெசிலிட்டி கூட இருக்குங்க. அதனால் நீங்கள் ஜிபேயும் பண்ணிக்கலாம், நீங்கள் எதுக்கும் பயப்பட தேவையில்லை. அப்புறம் இங்கே என்ன போட்டிருக்காங்க பாருங்கள், கார் வேனெல்லாம் அந்த என்ன ரேட்டு போட்டிருக்காங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கேமரா, மினி பஸ்ஸு எல்லாமே இங்கே அலோவ் பண்ணுறாங்க. ஃபைனலாக நம்ம இது பண்ணிவிட்டு இப்போ கிளம்ப போகிறோம். அங்கே உள்ளே போய் பார்ப்போம் என்னெல்லாம் இருக்குன்னு. ரொம்ப நாளாச்சு வந்து உள்ளே போகிற வழியெல்லாம் இப்படி தாங்க இருக்கும். ஒரு காட்டுக்குள்ளே போகிற ஒரு ஃபீல் நம்ம கண்டிப்பாக கிடைக்கும். பாருங்கள், அந்த ஏரியாவெல்லாம் பயங்கரமாக இருக்கும். முன்னாடியெல்லாம் நாங்கள் இங்கே வரும்போது ஆஃப் ரோடாக தான் இருக்குது ஃபுல்லாக. இப்போ கொஞ்சம் நல்லா இருக்குது. இங்கெல்லாம் இங்கே இந்த ரோடெல்லாம் கொஞ்சம் ஓகே தான் இருக்குது எப்போவுமே. அது நம்ம உள்ளாடி போக போக தான் அந்த ஒரு காட்டுக்குள்ளே, இதுவும் காட்டுக்குள்ளே போகிற ஒரு ஃபீல் தான். இங்கே பாருங்கள், சைட்லேருந்து புலியெல்லாம் இறக்குறதுனால தெரியாது. ஏன்னா இங்கெல்லாம் கண்டிப்பாக புலியெல்லாம் இறங்கியிருக்கு. முன்னாடி நிறைய மக்கள் எல்லாம் இங்கே உள்ள மக்கள் எல்லாம் அடிச்சிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா டவர் கிடைக்காது பாருங்கள். ஸோ ஒரு பாயிண்ட் இங்கே 4G காட்டுது, ஆனால் டவர் இல்லை. ஸோ இந்த ஏரியாக்குள்ளே நீங்கள் வந்தாலே அப்படி தான், உங்களுக்கு வந்து டவர் கிடைக்காது. அதனால கையில் மேக்ஸிமம் கேஷ் அவுட் ஆகுங்க. ஆனால் நிறைய கடையெல்லாம் இருக்குது, அதனால் போக போக உங்களுக்கு காமிச்சு தரேன். பட் பஸ் ஃபெசிலிட்டி ரொம்பவே கம்மிங்க, ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது பஸ் எல்லாம் வர்றதுக்கு. இந்த இடத்தெல்லாம் பாருங்கள், ரொம்ப பயங்கரமாக இருக்குது. லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது இங்கே வந்தீங்கன்னா. பாருங்கள், இப்படி ஒரு மரத்தை நீங்கள் லைஃப்பில் பார்த்துருப்பீங்களான்னு தெரியல. நான் இது செகண்ட் டைமாக பார்க்குறேன் இந்த மரத்தை. ஏன்னா முன்னாடி ஒரு வரும்போது பார்த்தீங்க பாருங்க, அப்படி வளைஞ்சிருங்க பாருங்க, மேலே வரைக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்படி ஒரு மரத்தை லைஃப்பில் பார்க்கிது ரொம்ப அபூர்வம். அதுவும் நான் செகண்ட் டைமாக பார்க்குறேன். ஏன்னா வந்து பாருங்கள், இப்படி வளைஞ்சு பாம்பு மாதிரி இருக்கும் இந்த மரம் பார்க்குக்கு. இங்கே உள்ள போஸ்டரில் எல்லாம் பாருங்கள், போஸ்ட் இருக்கும். போஸ்ட்னா தெருவிளக்கு எங்கே உள்ள போஸ்ட் இருக்கும். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா போஸ்ட் தான் இருக்கும், ஆனால் வந்து அதில் லைட் இருக்காது. இந்த ஏரியாலெல்லாம் நைட்டெல்லாம் வரவே எல்லாம் தெரியல. ஏன்னா இப்போ பாருங்க, நான் இப்போ காட்டினா இவ்வளோ தூரத்துலேயே எவ்வளோ போஸ்ட் இருந்துச்சு. இன்னும் இருக்குது அங்கே பாருங்க, ஜூம் பண்ணி வரைக்கும் கேட்டு எல்லாத்துலேயும் போஸ்ட் இருக்குது. ஆனால் வந்து வழிஃபுல்லாக போஸ்ட் இருக்கும். ஆனால் வந்து கண்டிப்பாக டியூப் இது லைட் இல்லை, அதில் லைட்டே வைக்க மாட்டாங்க. எல்லாருமே அந்த இருட்டில் தான் வந்து போயிட்டு இருக்காங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய சர்ச்செல்லாம் இருப்பாங்க. ஊரில் சர்ச்சு, இது வந்து அந்தோனியார் சர்ச்சுன்னு நினைக்கிறேன், தெரியலை கிளியரா. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ட்வின் ஃபால்ஸ். ஸோ இந்த ட்வின் ஃபால்ஸ் இது நம்ம போவோம். அது முன்னாடி இங்கே இன்னொரு வியூ உங்களுக்கு அமைச்சிருப்பாங்க. எங்கள் ஊரோட அழகில் இதுவும் ஒன்று என்னன்னா, அதில் தெரியுதுப்பாங்க, அது எல்லாமே டேமுங்க. ஸோ வந்து அவ்வளோ அமேசான் காட்டில் பார்க்குற அந்த ஒரு ஃபீல் உங்களுக்கு இங்கே கண்டிப்பாக பார்க்க முடியும். அப்படி இருக்கும் பியூட்டிஃபுல்லாக. இப்படி இறங்கி போகலாம். ஸோ இப்போ நமக்கு டைம் இல்லாதனால நான் போகலை. நாங்கள் இன்னும் போக இன்னும் இதை விட பெட்டரான வியூ நிறைய கிடைக்கும். ஸோ அதை உங்களுக்கு காமிச்சு தரேன். வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கு அந்த அளவு அழகு தெரியுதான்னு தெரியும், வீடியோவில் தெரியும் மேக்ஸிமம். இருந்தாலும் நேரில் வந்து பாருங்கள், அப்போ உங்களால் என்ஜாய் பண்ணவே முடியும். வைல்ட் லைஃப் கிராசிங், யானைகள் இறங்கிய இடம், இறங்கி இருக்கு இந்த இடத்தெல்லாம் உங்களை பார்த்தாலே தெரியும். எல்லாம் யானை, புலி, சிங்கம், சிறுத்தை எல்லாம் வாழக்கூடிய பகுதி தான் இது. இங்கே நிறைய பைனாப்பிள் இது இருக்கு, அங்கே நிறைய பாம்பெல்லாம் பார்க்க முடியும் உங்களால். அவங்களுக்கு முடிஞ்சா நீங்கள் அங்கே ஃபுல்லாக மேலே ஃபுல்லாகவே பைனாப்பிள் தோட்டம் தான். எனக்கு தெரியுதா, அது ஃபுல்லாகவே பைனாப்பிள் தோட்டம் தான். இங்கே எல்லாமே உங்களுக்கு சிங்கம், இது பாம்பு எல்லாம் பார்க்க முடியாது. மழை ஃபுல்லாக பாருங்க, இங்கே பைனாப்பிள் தோட்டம் தான் தெரியுதா. மழை மேலே ஏற்ற ஃபுல்லாக பைனாப்பிள் தான் வச்சுருக்காங்க நட்டு. அதில் தெரியுது ஃபுல்லாக பைனாப்பிள் தான். அவங்க மேலே போக இன்னும் காட்டி தராங்க. அங்கே நிறைய கரண்ட் ஷாக்கெல்லாம் வச்சுருப்பாங்க. அந்த மலை ஃபுல்லாக சுற்றி பைனாப்பிள். எங்கே பாருங்க, அங்கே ஸ்டார்ட் பண்ணது நமக்கு இன்னுமே அந்த பைனாப்பிள் தோட்டம் முடியலை. ஃபுல்லாக பைனாப்பிள் தோட்டம். அங்கே ஒரே இருக்கும் அந்த மலை, அங்கே எல்லாமே பைனாப்பிள் தோட்டம் தான். இதுதான் அந்த பைனாப்பிள் ஃபாரஸ்ட்டு. இப்போ பைனாப்பிள் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வண்டியெல்லாம் போகுது. இதான் வாசலுங்க. நாங்கள் இப்போ போகலான்னு நினச்சா போகலாம், ஆனால் நாங்கள் போகல. ஏன்னா இல்லீகலான பிளேஸுக்குள்ளே எங்கேயும் போகக்கூடாது. அது நமக்கு எப்போவுமே ஆபத்தை தான் விளைவிக்கும். அதனால் தேவையில்லாத இதெல்லாம் பண்ணக்கூடாது. ஏன்னா இது வந்து ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி. பப்ளிக் ப்ராப்பர்ட்டியாக இருந்தால் நம்ம எப்போ வேணாலும் உள்ள அசால்ட்டாக போகலாம். இது வந்து ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி, அதனால் வந்து நம்ம எல்லாம் போகக்கூடாது. பாருங்கள், அந்த ஒரு பியூட்டிஃபுல்லான வியூ இந்த இடத்துல கரெக்டாக பைனாப்பிள் ஃபாரஸ்ட்டுக்கிட்ட நிறுத்திட்டு அப்படியே இந்த சைடு நம்ம பார்க்கும்போது
சூப்பரான ஒரு வியூ தெரியுது. ஏன்னா அங்கே பாருங்க தண்ணி ஓடிட்டு இருக்கு. அதுக்கிட்ட வந்து ஏதோ செடி தோட்டம் எல்லாம் இருக்குது. அதுக்கு மேலே பைனாப்பிள் அப்படி மேலே ஜம்முன்னு வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்க்குற கொடுப்பனை யாருக்கு கிடைக்கும்? நமக்கு கிடச்சிருக்கு. நீ அடுத்து இன்னும் இதை தாண்டி இன்னும் இருக்குங்க. இதெல்லாம் ஆரம்பம். முன்னாடி ஃபுல்லாக ஆஃப் ரோடாக இருக்குது. இங்கெல்லாம் கடக்க மாதிரி இப்போ அந்த கார்னரிங்கெல்லாம் சூப்பராக தெரியுது. கொஞ்சம் டெவலப் இருக்குங்க. ஏன்னா இங்கே பாருங்கள் ஏதோ பிரிட்ஜ் எல்லாம் வருது. முன்னாடியெல்லாம் வரும்போது நமக்கு அப்படி இல்லை. அதே மாதிரி இப்போ நம்ம போகிற மத்தியில் இந்த மாதிரி ஆஃப் ரோடாக தான் போயிட்டுருக்கோம். முன்னாடி இப்போ தான் இந்த மாதிரி பிரிட்ஜ் எல்லாம் போட்டு கொஞ்சம் டெவலப் பண்ணிட்டு தான் இருக்காங்க எல்லா இடமும் நம்ம கவர்மெண்ட்டு. வீடே வந்து வீடெல்லாம் முன்னாடி வந்து இது கவர்மெண்ட் வச்சு கொடுத்த வீடு. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஓல்டு ஸ்கூல் இருக்கு பாருங்க. எல்லாம் டேமேஜ் ஆகி அப்படியே முன்னாடி வரும்போது நாங்கள் இதை பார்த்துருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த அரசு ரப்பர் கழகமாக மாற்றிருக்காங்க. அதெல்லாம் முன்னாடி இந்த ரோடில் சிலவும் ஆஃப் ரோடாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ரோடெல்லாம் மட்டும் ஜம் பண்ணி வச்சிருக்காங்க. நான் ஆஃப் ரோடாக இருக்குன்னு சொல்லி தான் நடிச்சிருக்கேன். நான் இதுக்கு காரில் வந்து ஏன்னா காரில் அந்த இதெல்லாம் உங்களுக்கு அவ்வளோ கிளியராக கவர் பண்ண முடியாது. பாருங்க தண்ணி அதில் நாங்கள் இறங்கி போகல. நாங்கள் அதுக்கு கொஞ்சம் கீழே போகும்போது இறங்கி போய் பார்த்தோம். அந்த இடத்த உங்களுக்கு காமிச்சாரு. கீழே போகும்போது பாம்பெல்லாம் இருக்குது. இந்த இதில் நீங்கள் நார்மலாக அழகாக இருக்குன்னு சொல்லி இறங்கி போவீங்க. ஆனால் இந்த காலுக்கிட்டெல்லாம் பாம்பு கிடந்து ஓடிட்டு இருக்கோம். அதே மாதிரி இங்கே வந்து நம்ம ரேராக தான் மக்கள் எல்லாம் பார்க்க முடியும். இவங்கெல்லாம் நம்ம பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணுறாங்க. எப்போவுமே இங்கே பஸ்ஸும் கிடையாது. ஓகே, இது ரேஷன் கடை தான். இங்குள்ள ரேஷன் கடை. இங்கே தான் நாங்கள் அன்றைக்கி பைக்கில் நிப்பாட்டிட்டு உள்ளே இறங்கி பார்த்தோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்போவுமே ரேராக தாங்க பஸ் வரும். இது வந்து 89 குலசேகரம் சந்தைக்கு போகிற பஸ்ஸு. ஸோ எப்போவுமே இங்கே வந்து ரேராக தான் பஸ் வளையம் பார்க்க முடியும். ஃப்ரீ பஸ் விட்ருக்காங்க, பரவாயில்ல. இந்த ஏரியாவில் ஃப்ரீ பஸ் இருக்கனால எல்லாருமே கொஞ்சம் வசதியாக இருக்கும் போகிறது, எங்கேயா ட்ராவல் பண்ணுறதுக்கு. ஏன்னா வந்து பஸ்ஸு ரேராக உள்ள ஏரியா இது. அப்படிப்பட்ட ஏரியாவில் மகளிருக்கு ஃப்ரீயாக பஸ் விட்ருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் தான். புல்லு வெட்டி ஏதோ தேடிட்டு இருக்காங்க. தெரியல ஏதோ தேடுறாங்களா இல்லை வேலை பார்க்க எவ்வளோ ஏதோ தோண்டி இதுக்கு பார்க்குது. ஆனால் இந்த உண்மையாக இந்த இயற்கை அழகையெல்லாம் சொல்ல வார்த்தையே இல்லைங்க. ஏன்னா இப்படி ஒரு ஏரியாவில் நம்ம ஊரில் இன்னுமே இப்போ பார்த்தீங்கன்னா வருஷம் 2025 ஆச்சு. ஆனாலும் இப்படி ஒரு அழகான ஏரியா நம்ம ஊரில் இருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப ப்ரௌடாக நினைக்க வேண்டிய விஷயம்தான். இந்த மாதிரி ஃபுல்லாக பாருங்க வேற லெவலில் இருக்குது. இங்கே இருந்து அந்த தண்ணியெல்லாம் பார்க்க கண்ணில் பார்க்க அப்படி கிளியராக தெரியும். உங்களுக்கு அந்த மரம் மறைச்சவர்கள தெரியுமான்னு தெரியும். கண்ணில் அது கிளியராக தெரியும். எவ்வளோ நேரம் தாங்க நம்மளுமே பைக்கில் போயிட்டு இருக்குது. இறங்கி அந்த அழகை ரசிச்சிடலாம்னு சொல்லி தான் இப்போ நம்ம இறங்கி போயிட்டுருக்கோம். மெயினாக வந்து நம்ம ஒரு வீடியோவில் நீங்கள் பார்க்குறத விட நேரில் கண்டிப்பாக வந்து பாருங்கள் கோதையாக இருக்குது. கண்டிப்பாக ஒர்த்தாக இருக்குது அந்த அளவுக்கு. நாங்கள் நான் உள்ளாடி போய் காமிச்சார். இப்போ பாருங்கள் இந்த ஸ்பாட்டு செம்மையாக இருக்குது. அப்படி இங்கே இறங்கி அப்படி மேலேருந்து எப்படி இறங்கி வந்து பாக்கியும் அங்கே நான் மெயினாக அதில் நிப்பாட்டினது இந்த ஒரு மரத்துக்காண்டி தான். அங்கே பாரு இந்த மரம் ஜம்முன்னு இருந்தாலும் யாருக்கு ஸோ பார்த்தீங்கன்னா அடுத்து நாங்கள் இந்த மரத்து மேலே ஏறி வந்தோங்க. இங்கே இந்த மரத்துக்கு மேலே ஏறி வந்து இப்படி உட்காந்துருக்கோம். அதே பாருங்கள் கீழே ஏதோ ஒரு பல் வித்தியாசமான ஏதோ ஒரு பல்லு கிடக்கு. மேக்ஸிமம் முதலைக்கு பல்லு தான் சொல்கிறாங்க. கிளியராக இல்லை. உங்களுக்கு தெரிஞ்சுன்னா இங்கே முதலை பல்லெல்லாம் இருக்குது. ஓகே கைஸ் ஃபைனலி இந்த ஸ்பாட்டு ஒருத்துங்க. ஏன்னா நாங்கள் இப்படி மரத்துக்கு மேலே ஏறி இந்த காயலுக்கு நடுவில் நம்ம எல்லாம் சாம்பிராணி கொடிக்கு தான் போவோம் காயலுக்கு மேலே ஏறக்கு. ஆனால் இங்கே கோதையாரெலாம் வந்தீங்கன்னா இப்படி கன்னியாகுமரி வெறித்தனமாக இருக்கு. சரியா இருக்கு தண்ணி சர்வத்து மாதிரி. அப்போ குடி இப்போ தண்ணி இவர் தம்பி குடிச்சு காட்டுவார் இந்த தண்ணி. அப்படியெல்லாம் நாங்கள் பொய்யெல்லாம் சொல்ல மாட்டோங்க. ஏன்னா இங்கே வந்து சாக்கடை தண்ணி ஆகுது. உண்மையை சொல்ல போனால் குளிக்கலாம், பட் குளிக்கலாம் அவ்வளோதான். குளிக்கலாம் ஆனால் வந்து குடிக்க முடியாது. நாங்கள் அதனால நல்ல தண்ணி தான், மழை தண்ணி தானே, காயல் வெள்ளம் அவ்வளோதான். குடிக்க முடியாது ஆனால் குளிக்கலாம், நல்லா என்ஜாய் பண்ணலாம். சுத்தம் நீங்கள் நார்மலாக வந்து போர்த வெள்ளத்தில் குளிக்கிறத விட இது நல்லா இருக்குன்னு சொல்லலாம். கண்டிப்பாக நாங்களே குளிக்க தான் போகிறோம். பாருங்க குளிச்சுட்டு உங்களுக்கு அடிச்சு தரேன். இங்கே பார்த்தீங்கன்னா நேரத்தை பார்த்தா அங்கே வந்து இருக்க முள்ளு தலை கிடக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா இது மண்டை ஓடு கிடக்கு. இது வந்து ஆட்டுக்கு மண்டை சூம்பி இருக்கு. ஆடு கறி வச்சிருக்காங்க இன்னைக்கு இங்கே வந்து. இல்லைனா ஏதாவது வேட்டையாடி போட்டான்னு தெரியல கைஸ். இங்கே பார்த்தீங்கன்னா இதுதாங்க ரப்பர் பால் வெட்டி இது பண்ணுறது. இங்கே 2 வெட்டாங்க, இங்கே ஒரு வெட்டு இங்கே ஒரு வெட்டு. ஓ அதுவும் இல்லாமல் ஒரு மரத்து தடியை பாருங்க இருக்கு. அது இல்லாமல் இங்கே பால் வடிஞ்சிட்டே இருக்குது. இங்கே நிறைய இருக்குது. நம்ம ஊரில் உள்ள மக்களுக்கு நிறைய பேருக்கு வேலையே ரப்பர் பால் வெட்டு தான். இங்கே ஒவ்வொரு மரத்துலையும் வெட்டி வச்சுருக்காங்க. இதை வந்து அடுத்த நாள் காலிலேருந்து கலெக்ட் பண்ணிடுவாங்க. காலத்தை இப்போ 4 மணி வெட்டினா வேணா 6 மணி 7 மணிலாம் எடுத்துருவாங்க. அப்படி அதுக்குள்ளே ஃபுல்லாயிருமோ? இங்கே பாருங்க இங்கே இல்லை வடிஞ்சிட்டே இருக்கு பாருங்க. இது ஒவ்வொரு சொட்டா. ஓ இதெல்லாம் எடுத்த பிறகு வடியை தான் அதுங்க. அப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தது ஒன்று, ஆனால் இங்கே நடக்குது இன்னொன்று. ஏன்னா
நாங்கள் முன்னாடி வரணும் இங்கே ஃபுல்லாக ஆஃப் ரோடாக, இது எல்லாமே ஆஃப் ரோடு தான் பாருங்க, வியூ எல்லாம் பாருங்க. ஆனால் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ரோடு போட்டுருக்காங்க, சூப்பராக இருக்குது. அதனால் நீங்கள் வந்து கார் எல்லாத்தையும் வரலாம், அவ்வளோ சூப்பராக இருக்குது. ரோடெல்லாம் நீட்டாக போட்டிருக்காங்க வண்டி போகிறதுக்கு ஏற்ற மாதிரி. அதெல்லாம் வந்து நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தது ஒன்று, ஆனால் இப்போ வந்து இங்கே வந்து வேறு மாதிரி நாங்கள் நின்ன ஸ்பாட்டானா இருக்குது. நாங்கள் இவ்வளோ வேலை ஃபோட்டோ ஷூட் எடுத்துகிட்டு இருந்தோம், இப்போ நம்ம அதை தாண்டி மேலே போயிட்டே இருக்கும். ஃபைனலி இந்த ஒரு வாட்டர் ஃபால்ஸ் வந்துட்டோம். இதுதாங்க ஒரு ஜங்ஷன். இந்த நிப்பாட்டு அங்கே இறங்கி போகலாம். நம்ம முன்னாடி வரும்போது இந்த வாட்டர் ஃபால்ஸ் இப்படி இருக்கும். இது ஒரு ஜங்ஷன்லேயே இருக்குது. ஜங்ஷனு பேர் தெரியல, ஆனால் இங்கே நிறைய மக்கள் எல்லாம் இருக்கா பாருங்க. இங்கே வந்து எல்லாருமே என்ஜாய் பண்ணிட்டு இந்த வியூ எல்லாம் பார்த்துட்டு அப்படி போகலாம். வாட்டர் ஃபால்ஸை பாருங்க, மேலேருந்து வந்துட்டு இருக்கு, அப்படி தரமாக இருக்குது. அப்படி ரோட்டுக்கிட்டே ஒரு வாட்டர் ஃபால்ஸ் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். அப்படி நீங்கள் வந்து பார்க்கலாம். அதில் அப்படியே உங்களை அந்த சைடில் நடந்து வந்து கூட இந்த வாட்டர் ஃபால்ஸு கிட்ட போயும் பார்க்கலாம். அந்த மாதிரி அழகான இதெல்லாம் இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த வாட்டர் ஃபால்ஸ் கிட்டே வந்துட்டோங்க. ஏன்னா இங்கே வந்து நம்ம கிட்ட அதை நடந்து கூட போகலாம். அப்படி அந்த படி வழியாக அப்படி இறங்கி போய் கிட்டவே பார்க்கலாம் இந்த வாட்டர் ஃபால்ஸு. அப்படி ஜம்முன்னு இருக்கு பாருங்க, கிட்ட வந்து பார்க்க. இங்கே வந்து நாங்கள் முன்னாடி வந்திருக்கோம். இங்கே வந்து கால் நினச்சிட்டு அப்படியில் உட்காந்துட்டு இருக்கலாம், நல்லா இருக்கும். இங்கே அந்த அப்படி இருக்கு பாருங்க, அப்படி வாட்டர் ஃபால்ஸ் தண்ணி பாஞ்சு போகுது, சுத்தமான தண்ணி. அதை பார்த்தா தெரியுங்க பாருங்க, அப்படி பியூராக இருக்குது தண்ணி. கால் நினச்சிட்டு இருக்கலாம், அப்படி ஜம்முன்னு நிறைய இது பண்ணலாம். நம்ம இங்கே வந்து கால் நினைக்கலாம், தண்ணி வேற லெவலு. ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம அந்த வாட்டர் ஃபால்ஸ் கிட்டே வந்துட்டாங்க. எப்படி இருக்குன்னு பாருங்க இந்த வியூ. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் ஃபால்ஸு அதுக்கிட்ட ஒரு சாய கடையெல்லாம் உண்டு ஜங்ஷன் கிட்ட. நம்ம இங்கே ஒரு பாட்டி கடை இருக்கு பாருங்க, இங்கே வரும் ஹோட்டலில் அதில் சாப்பாடெல்லாம் உண்டு. இங்கே ஒரு பாட்டி கடை இருக்குது. இங்கே நம்ம இந்த நடந்து வந்திருக்கோம். பாட்டி உங்கள் கடையில் என்ன உண்டு? மோர் தான் உண்டா? மோர் இல்லை, ஜூஸு. இந்த ஜூஸ் பெரிய ஆம்பு என்னன்னா இந்த கடையிலே சாய வட்ட கடை எல்லாம் இருக்குது. ஆனால் தண்ணி இல்லை, ஜூஸ் இல்லை. ஒரு வெறுத்து போச்சு இந்த வெயிலில் நடந்து வெறுத்து போச்சு. போய் தண்ணி கேட்டால் தண்ணி இல்லைன்னு சொல்லிட்டாவோ, ஜூஸு இல்லை. சரி, நீ அடுத்த கடையில் அங்கே மேலே ஒரு கடை உண்டு, அங்கேயே பார்த்துட்டு வாங்கி குடிப்போம். பார்த்திங்கன்னா ஒரு வேன் போகுதுங்க. இங்கே தான் இந்த கடையில் நம்ம இப்போ திங்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கோம், ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி சாப்பிட்ருக்கோம். இங்கே பாருங்கள் ஒரு வேன் வருது அந்த கேப்பில். ஆட்டெல்லாம் போட்டுரு, வெறித்தனமாக போட்டு வர ஓக்கல் எல்லாம் போட்டு. இங்கே பாருங்கள் வழி ஃபுல்லாக குரங்குகள். அது நம்மளே பார்த்துட்டு இருக்கு. ஒன்று நடுவில் போட்டு படுக்க போட்டு பேன் பார்த்துட்டு இருக்கு எல்லாம். வழி ஃபுல்லாக குரங்கு. இங்கே பார்த்தீங்கன்னா குரங்கு கூட்டையெல்லாம் அப்படி அமைதியாக இருக்குது, அதோட பயமே இல்லை. நாங்கள் இப்படி வந்து நின்று இவ்வளோ நேரம் ஃபோட்டோலாம் எடுத்து நிற்கும், பட் அசால்ட்டாக நிற்கிது அது ஓடு பாட்டுக்கு. ஏன்னா இதெல்லாம் அதுக்குள்ள கோட்டை, ஏன்னா நம்ம தான் அதை பெருசாக டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. பார்த்தோமா அப்படி வந்தோமா போகணுமான் இருக்கணும். நான் அதுங்களுக்கு கோட்டை அது, அதான் அங்கேயாவது கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கும். திடீர்னு சொல்ல முடியாது, திடீர்னு அப்படின்னு அசால்ட்டாக இருக்கு பாருங்க. நம்ம இவ்வளோ நடத்து ஒரு ஃபோட்டோ எடுத்து இங்கே பாருங்க, நம்ம பக்கத்துலேயே நிறுத்தி ஃபோட்டோ அடிக்கும். எல்லாம் அப்படி அது பாட்டு பார்த்துட்டே நிற்குது. ஆனால் பாரு ஒன்று கூட ஓடலை பயந்து, அப்படி அசால்ட்டாக இருக்குது. எங்கள் ஏரியாவில் வந்து நீங்கள் எங்களை என்னடா பண்ணுவீங்க அப்படின்னு. ஏன்னா அதுங்களுக்கு பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனில் இருக்குங்க, ஆனால் போலீஸ் ஸ்டேஷன் அப்படி க்ளோஸ் பண்ணியிருக்கு. இது நம்ம அந்த விசிட்டர்ஸ் நாட்டு எடுத்து கோதியார் பவர் ஹவுஸ். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனுமே இருக்குது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கோயில் இருக்குது, பெரிய ஆலமரங்க, பெரிய ஆலமரம். அப்புறம் இங்கே வந்து போலீஸ் ஸ்டேஷன் அப்படி க்ளோஸ் ஆயிரு. மாடை பாரு எப்படி வெறித்தனமாக பார்த்துட்டு இருக்கல முட்டை. அப்புறம் இங்கே ஒரு ஜம்முன்னு ஒரு பாலம் இருக்கும். பாலத்து மேலே போஸ்ட் ஆஃபீஸ் எல்லாம் இருக்குது பாருங்கள். இங்கே நாங்கள் முன்னாடி போயிருக்கோம் உள்ளாடி. அதுக்கப்புறம் இந்த இதெல்லாம் கொஞ்சம் வியூ நல்லா இருக்கும். தண்ணி எல்லாம் பாருங்கள், கிறிஸ்டல் கிளியர் தண்ணி. போட்டு இன்னும் போட்டு அதில் இதில் சூப்பராக இருக்கு பாருங்க. இங்கே பாருங்க, இந்த பக்கம் அதே மாதிரி ஜம்முன்னு இருக்கும், கிறிஸ்டல் கிளியர். இந்த இடத்த பாருங்க, அப்படி ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்குது கைஸ். அப்படி அங்கே பாருங்க, அந்த வந்த வழி, போகிற வழி இங்கே பாருங்க எப்படி இருக்கு. அந்த இப்போ நம்ம போகிறோம்ல இந்த ரோட்டில் தாங்க நாங்கள் போகிறோம். அப்படி பச்சை பாம்பெல்லாம் பார்த்தோம். இதில் நாங்கள் இறங்கணும் முடிஞ்ச இந்த வழியில் இறங்கி இது ஒன்றும் அமேசான் கார்டு வியூவா சரித்தனமாக இருக்கும். இங்கெல்லாம் இங்கே பாரு அப்படி ஜம்முன்னு இருக்கா. அங்கே தாங்க யானையெல்லாம் அந்த இடம் வெறித்தனமாக இருக்கு. சேம் பார்த்தீங்கன்னா ஊட்டி மாதிரியே இருக்கும். ஏன்னா கொஞ்சம் மிஸ்ட்டு மட்டும்தான் இல்லை, அங்கே மலைக்கு மேலே மிஸ்ட்டு பயங்கரமாக இருக்குது. இந்த மலைக்கு மேலே ஏறி போனோன்னா வெறித்தனமாக இருக்கும். தேன்கூடா சோவா தேன்கூடு மாதிரி ஒரு கூடு மாதிரி இருக்குது இது ஒன்று. ஆனால் தேன்கூடு இல்லை. இதில் வர எக்ஸ்ட்ரா வளர தேவையில்லாத ஆணி.
மேலே அப்படி ஊட்டி இது மாதிரியே இருக்குங்க. இது என்ன பயிர் மட்டும் நட்டு விட்ருக்கேன் அவ்வளோதான். பயிர் இல்லை, புல்லு. புல்லா இது? ஓ புல்லு. இல்லாத புல்லு வந்து வளர்த்துருக்கு பாருங்க. அந்த ஒயிட் லைஃப், அந்த டிராவல் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் வெறித்தனமாக இருக்குது. அந்த ஒயிட் ஏரியா இருக்கு, வியூ இதெல்லாம் சூப்பராக இருக்கு. நல்லா ரெண்டு அந்த மலையில அந்த ஜம்முன் இருக்கு அந்த வியூ. இதெல்லாம் பாருங்க. இதெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா கன்னியாகுமரி தாங்க வரணும். அதுவும் கோதையாரில் தான். கன்னியாகுமரி பீச் மட்டும்தான் இங்கே டூரிஸ்ட் ஸ்பாட் இல்லைங்க. இதை தாண்டி இங்கே வேற லெவலில் இருக்கு. பார்த்தீங்கன்னா யானை சாணியெல்லாம் கிடக்கு. எங்கே எப்போ யானை கிராஸ் பண்ணி போச்சுன்னு தெரியலைங்க. யானை எங்கே கிடக்கணும்னு தெரியலை. இங்கே பாருங்க காலுக்கிட்ட யானை சாணியெல்லாம் கிடக்கு. ஈரமாக தான் இருக்கு. இப்போதான் போட்டுரு எங்கே போச்சுன்னு தெரியலை. கொஞ்சம் கிடுங்கி தான் போனோம் இந்த ஏரியாலாம். இதெல்லாம் ஃபேமிலியெல்லாம் குளிக்க ஸ்பாட் இது. தண்ணியெல்லாம் குடிக்க இதில் எல்லாம் அது காஞ்சி கிடக்கு. யானை இருக்கு கைஸ். என்ன யானை இருக்கு. ஏய் வழி ஃபுல்லாக யானையா இருக்குங்க பாருங்க. ஒரு மரண பயத்தில் தான் போகிறது இந்த இடத்துக்கு. யானை சாணியிலே யானை டக்குன்னு வரணும். எங்கே இருந்தாரு நண்பன் மேந்தாச்சு. நிறுத்து. வழினா அப்போ இப்போதான் கிராஸ் பண்ணி போயிருக்கல யானை. இப்போதான் கிராஸ் பண்ணி போயிருக்கு. இது மாதிரி நிறைய மினி ஃபால்ஸ் எல்லாமே நம்ம போகிற வழியெல்லாம் பார்க்க முடியும். பாருங்க வண்டி நம்ம நிப்பாட்டி பார்த்து போகிறோம். என்ன ஒரு பயனா யானை இருக்கு நண்பா. யானை இருக்கு. என்ன பண்ண சவுட்டி சதைச்சிரும் கைஸ். இப்போதான் இங்கே யானை கிராஸ் பண்ணிட்டு போயிருக்கு. ஏதோ சில்லுன்னு பாருங்க. இங்கே பாருங்க சாணியெல்லாம் ஈரமாக இருக்கு. இங்கே பாருங்க அது ஸ்மெல்லு ஹெவியாக அடிக்குது. ஆனால் இந்த ஏரியாவோட தான் போயிருக்குன்னு நினைக்கும். இன்னைக்கு செம்ம சீன் இருக்கு. யானை இருந்தால் நாங்கள் உயிரோட வருவோம். யானை மிதிக்கலன்னா உயிரோட வருவோம். யானை மிதிச்சுனா திரும்ப வர மாட்டோம். அதுக்கு இந்த வீடியோ தான் ப்ரூஃப். அவ்வளோதான். ஸோ ஃபைனலி வந்து ட்வின் ஃபால்ஸ் வந்துட்டோம். இங்கே மக்கள் எல்லாம் நிற்க பாருங்க. கார் பார்க்கிங் எல்லாம் இருக்குது. ஃபைனலி ஸ்பாட்டை ரீச் பண்ணிட்டோம். பெருசாக ஆள் இல்லை. எல்லோரும் போய் கிளம்பிட்டாங்க கார்லாம் வந்து எல்லாம். நம்ம வந்து இனி தான் போக போகிறோம். நம்ம ஊர் மக்கள் கொஞ்சம் இதில் தான் நிற்க. பைக்கெல்லாம் கம்மி தான். அதனால் இங்கே மேக்ஸிமம் யாரும் நடந்து பெருசாலாம் வர மாட்டாங்க. பைக்கில் மட்டும் தான் வருவாங்க. பாருங்க ட்வின் ஃபால்ஸ் பக்கத்தில் ஒரு பெரிய ஒரு டேமேஜ் ஆன ஏரியா இருக்குது. இதுக்கு மேலே வண்டியெல்லாம் பெருசாக போகல. பைக்கு மட்டும் சும்மா போயிட்டு வருவாங்க. மற்றபடிங்க பாருங்கள் கொடூரமாக இருக்குது. கொடூரமாக தண்ணியெல்லாம் பாஞ்சு அப்படி வெறித்தனமாக இருக்குது ட்வின் ஃபால்ஸுக்கிட்ட. அப்படி பாருங்க அப்படி எப்படி இருக்குது நம்ம ஊர். வெறித்தனமாக இருக்குது. ஒரு பக்கம் இதுதான் மொத்தம் போட்டிருந்தாங்க. ஏதோ கரெக்டாக தெரிஞ்சு போச்சு. அதான் யானை நிற்கான்னு பார்த்தேன். அப்படி யாருமே இல்லாத இடம். இவ்வளோ நேரம் நாங்கள் பொறுப்பையாக வந்துட்டு இருந்தோம். இப்போதான் பயமா இருக்கு. என்ன ரீசன்னா யானை தான். வழி ஃபுல்லாக யானை சாணி கிடக்கு. அதனாலேயே பயமா இருக்கு. போகிறோம் எங்கே இருந்து வரோம் ஒன்றுமே சொல்ல முடியாது. திடீர்னு என்ட்ரி கொடுக்கும். பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு பால் அடைச்ச பில்டிங் இருக்குது. அதுக்கு மேலே இப்போ மர நிழல். அதில் நாங்கள் அப்படி ஒதுங்கி நின்றுருக்கோம். எப்போ யானை வருன்னு தான் பயமாக இருக்குது கைஸ். முன்னாடி பார்த்தீங்கன்னா இதை தாண்டி நம்மளால் போக முடியும். ஆனால் இப்போ ஏதோ அடைச்சிட்டாங்க இந்த வழி. நாங்கள் ட்வின் ஃபால்ஸை தாண்டி போக முடியலை. இங்கே பாருங்கள் அந்த தாண்டி பார்த்தீங்கன்னா கரண்ட் எல்லா இதுலேயும் பாருங்கள். அதில் சுற்றி ரிங்ஸ் போட்டு வச்சுருக்காங்க கரண்ட் இதுக்கு. அதனால் நம்மளால் போக முடியலை கைஸ். ஊருக்குள்ளே நம்மளால் போக முடியலை. சரி ஓகே. அப்படியே மேலே அந்த வியூ வெறித்தனமாக இருக்குது. இவன் எங்கே போயிட்டாரு அதுக்குள்ள அடிச்சு அப்படி ஜம்முன்னு இருக்கு அந்த வியூ. இதான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மேலே அந்த ட்வின் ஃபால்ஸ் நடந்து போகிற இடம். கொஞ்சம் தூரம் ஒரு 100 மீட்டர் இப்படி இந்த மாதிரி ட்ரக் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். இங்கே வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த தூரம் வரும்போது இப்படி 2 ரோடு பிரியும். ஸோ நாங்கள் வந்து ரைட் சைடு தான் போகணும் நமக்கு ட்வின் ஃபால்ஸ் நார்மலாக. நாங்கள் ஒரு டைம் வரும்போது கூதி நக்கல்ல இப்படி போயிட்டு இருந்தோம். இப்படி போனால் ஃபுல்லாக அப்போது நேர் வழியிலலாம் போகிறது கிடையாது, சுற்றி தான் போகிறது. அதனால் இப்போ நம்ம அந்த கூதி நக்கல் எல்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டு ஒழுங்காக நார்மல் வழியிலேயே போகிறோம். ஃபைனலி ஸ்பாட்டை ரீச் பண்ணிட்டோம். இங்கே முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம் எல்லாம் வச்சுருக்காங்க ஜென்ஸ் லேடிஸ்ன்னு சொல்லிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்காக. இப்போ அப்படியெல்லாம் இல்லை. ஃபைனலி ட்வின் ஃபால்ஸை மீட் பண்ணிட்டோம். ஒருத்தங்க கூட இல்லை கைஸ் நம்ம நேரத்துக்கு. லக்கு கைஸ். குளிச்சுட்டு போவோம் கைஸ். கைஸ் ஃபைனலி நம்ம அந்த வாட்டர் ஃபால்ஸ் கிட்ட வந்துட்டோம். ட்வின் ஃபால்ஸ் இதுக்காக தான் நம்ம வந்தோம். ஸோ ஃபைனலி அந்த இடத்த மீட் பண்ணிட்டோம். அங்கே பாருங்கள் வெறித்தனமாக இருக்குது. நம்ம அப்படியே நடந்து போவோம் கிட்ட. கைஸ் ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம குளிச்சுட்டு கிளம்பிட்டோம். செம்மையாக இருக்குது. கண்டிப்பாக ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட வந்து நீங்களும் குளிச்சுட்டு போகலாங்க.
வேற லெவலில் ஒர்த்தாக இருக்குது. ஃபேமஸ் ஸ்பாட்டு. அண்ட் இதே மாதிரி நம்ம ஒரு ஸ்பாட்டு எல்லா இடத்தும் உங்களுக்கு ரிவீல் பண்ணி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இப்போ நம்ம கண்ட ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நான் உங்களுக்காக நிறைய ஸ்பாட்டை கண்டிப்பாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி போட்டுகிட்டே இருப்பேன். ஓகே பாய். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நிறைய வழியில் போர்டெல்லாம் வச்சுட்டாங்க. முன்னாடி இப்படியெல்லாம் இல்லை. அதனால் நீங்கள் அந்த போர்டு பார்த்தே கரெக்டாக உள்ளே என்ட்ரு ஆகலாம். இதான் அந்த வழி. நிறைய வீடெல்லாம் பாருங்கள், எல்லாமே உடஞ்சி பாலடைஞ்சிருக்கு. ஜோ படத்தில் வர டத்தூரா ஃபேக்ட்ரி மாதிரி இருக்கு. டத்தூரா அதே மாதிரி தான் இருக்கு. அப்படி அப்படி ஏரியாவில் ஜம்முன்னு இருக்கு. நம்ம அந்த பாலம் இறக்கும் போது நான் மேக்ஸிமம் ஆஃப் பண்ணிட்டு வந்துடுறாங்க கைஸ். மாடு முட்டை வந்து பாருங்க. இந்த ஏரியால பாதி வீடுமே காலி பண்ணிட்டாங்க. அந்த அளவுக்கு தான் இருக்கு பாருங்க. எல்லாருமே வீட்டை விட்டு போயிட்டாங்க. ஏன்னா இங்கே உள்ள மேக்ஸிமம் மக்கள் எல்லாமே இப்போ என்னன்னா வெளியூரில் போய் செட்டில் ஆகிட்டா ஒரு இருக்கு. ஏன்னா எல்லா இடம் பாதி வீடு காலியிலே இருக்கு. நிறைய வீட்டில் ஆள் இருக்கு. நாங்கள் இப்போ ரோட்லேருந்து மேலே ஒரு ஏரியாவுக்கு போகிறோம். இந்த ஏரியாவும் அப்படி தான் பாருங்க. வீடெல்லாம் காலியாக கிடக்கு. இங்கே இருந்தவங்களை எங்கே போனாங்கன்னு தெரியல. ஆனால் எல்லாமே யாருமே இல்லை. பூட்டு எல்லாம் போட்டு அப்படி போட்டு போயிருக்காங்க பாருங்க. எல்லாமே இருக்கு. ஆனால் பாருங்க கீழே எல்லாம் அடிச்சு உடச்சி வீடெல்லாம் இந்த நிலைமையில இருக்கு. ஆள் இல்லை கைஸ். கோதையார் சைடு வந்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய வீடும் பார்க்கலாம். நீங்கள் பாருங்க வீட்டிலலாம் பாருங்க பார்க்க அப்படி தான் இருக்கு. பியாய் ஏரியா மாதிரி. நாங்கள் இப்படி சும்மா உள்ளே வந்து பார்த்தோம். இங்கே இருக்க வீடுகள் எல்லாம் பாருங்க. அப்படி பாதி வீட்டில் ஆளே இல்லை பாருங்க. ஆனால் வேலைக்கு போயிருக்காங்களான்னு தெரியல. ஆனால் அங்கே மேலே இருக்க வீடெல்லாம் க்ளோஸ் தான். கண்டிப்பாக இங்கே இருக்க வீடை பாருங்க. இங்கே எல்லாமே கண்டிப்பாக க்ளோஸ் தான். ஒன்று ரெண்டு வீட்டில் இருக்கியா வேணும். இதெல்லாம் பாருங்க ரொம்ப பாலடைஞ்ச அந்த டெய்லர் மிஷின் எல்லாம் அப்படியே கிடக்கு. இந்த வீடெல்லாம் பாருங்க ஆளே இல்லாமல் அப்படி அந்த மாதிரி ஆயிட்டு இந்த ஏரியா எல்லாம்.